ஆதியோட பர்த்டே செலிப்ரேஷன் நேற்று நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ அவருக்காக எங்களோட ஃபேவரட் கலரில் நாங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். அந்த ட்ரெஸ் அவருக்கு ரொம்பவே நல்லா சூட் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். காலையிலே எழுந்திரிச்சு நல்லா குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு கேக் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரெடி பண்ணி விட்டுட்டு நாங்களும் அப்படியே ரெடி ஆகிட்டு கேக்கும் வந்துருச்சு காலையிலேயே சீக்கிரமாக. சரின்னு சொல்லிட்டு கேக்கை எடுத்து வச்சுட்டு கேக் கட் பண்ணியாச்சு. அவருக்கு நல்ல ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நல்ல படிப்பு, நல்ல குணம், எல்லா உயிரிடத்துலையும் அன்பு காட்டுற மாதிரியான நல்ல ஒரு குணம்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் எல்லா செல்வமும் அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம். எங்க பையனுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. ஸோ அவரோட கேக் கட்டிங்லாம் முடிச்ச பின்னாடி நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆதி எங்ககிட்ட எனக்கு நைட்டு 12 எனக்கு சர்ப்ரைஸாக கேக்கெல்லாம் கட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்டுட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறமேட்டுட்டான் ஹஸ்பண்ட் வரும்போது நாளை காலையிலேயே க்ரீம் கேக் தான் கட் பண்ணுவோம், இப்போ நைட்லேயே கட் பண்ணால் அதே சாப்பிடுவான், உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதனால நான் ப்ளம் கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளம் கேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை நாங்கள் நைட்டு 12 அவனுக்கு கட் பண்ணோம். உண்மையிலேயே அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டான். அப்புறம் என்னங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.